நம்ம கிருஷ்ணகிரியில் இந்த மாதிரி ஒரு கோவில் இருக்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? ரீசெண்டாக நம்ம கிருஷ்ணகிரி பர்கூர் போகிற வழியில் இருக்கிற கந்திக்குப்பத்துக்கு தாங்க நம்ம போனோம். ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா கால பைரவர் கோவில் இருக்கு. சவுத் இந்தியாவிலே பார்த்தீங்க அப்படின்னா முதல் பாதாள பைரவர் கோவில் நம்ம கிருஷ்ணகிரியில் இருக்கிற இந்த கோவில் தாங்க. இந்த கோவில் அட்மாஸ்பியர் அண்ட் என்விரான்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் இருக்கும். ஸோ லுக் வைஸ் நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்டை கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் கோவிலை சுற்றியும் இந்த செல்ல பிராணிகளை நீங்கள் அதிகம் பார்க்கலாம். ஏன்னா பைரவர் கோவில் அப்படின்றனால பைரவருடைய வாகனமான இந்த பிராணியை நீங்கள் நிறைய பார்க்கலாம். இந்த கோவிலுடைய மூலஸ்தானமான சாமி கிட்ட கூட பாத்தீங்க அப்படின்னா இவங்க இங்க இருக்கிறத நீங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த கோவில் எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம் அன்னதானங்க. ஸோ ஒரு வேளை 2 வேளை போடலாம். பட் ஆனால் மாசத்துல 30 நாளும் 3 வேளையும் இங்க சாப்பாடு போடுறாங்க. ஒரே டைம் 500 பேர் மேல உட்காந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு இந்த மண்டபத்தை கட்டி வச்சிருக்காங்க. இந்த கோவில்ல நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குங்க. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம சிவனுக்கு நம்மளே அபிஷேகம் பண்ணலாம். எந்த இடத்துல வேணாலும் ஒரு மரத்துக்கு கீழே சிவன் இருப்பாரு. அந்த சிவனுடைய லிங்கம் பாத்தீங்க அப்படின்னா காசிலிருந்து கொண்டு வரப்பட்ட அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம கையால் நம்ம அபிஷேகம் பண்ணுறது ரொம்பவே சிறப்பு மிக்கதாக இருக்குது இந்த கோவிலில். எனக்கு தெரிஞ்சு இந்த கோவில் இன்னும் கொஞ்ச நாள் டூரிஸ்ட் பிளேஸாக மாறப்போகுதுங்க. ஸோ நிறைய பேர் இங்கே விசிட் பண்ணுறாங்க. ஸோ இப்போவே பப்ளிக்குடைய விசிட் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் இன்னும் இந்த கோவிலுக்கு போகாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட போங்க. ஸோ ஒன் ஆஃப் த குட் டெம்பிள் இன் நம்ம கிருஷ்ணகிரி நான் சொல்லுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நல்ல வீட்டில் சந்திப்போம். மட்டில் டப்பாவே மறக்காம வணக்கம் கிருஷ்ணகிரி பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.